ஹலோ. எப்படி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெர்னோலிஸ் ஈக்குவேஷனோட டெரிவேஷன் எப்படி வந்து அந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணாங்க நான் அதை யூஸ் பண்ணி ஒரு பேசிக் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் மீ கெட் இன்டு திஸ். பெர்னோலிஸ் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் they have made some assumption. இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணுறதுக்கு ஒரு சில அசம்ஷன் மேக் பண்ணியிருக்காங்க. அந்த அசம்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமேட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஒரு பைப் இருக்கு. இந்த பைப் என்ன அப்படின்னா வேரியிங் கிராஸ் செக்ஷன், அதாவது இன்லெட் வந்து ஒரு டயமீட்டர் இருக்கும், அவுட்லெட் வந்து என்ன அப்படின்னா இன்னொரு டயமீட்டர் இருக்கும். இட் ஹாஸ் வேரியிங் கிராஸ் செக்ஷன். அட் த சேம் டைம் இன்லெட்டோட ஹைட் வந்து ஒரு வேல்யூ இருக்கும் ஃப்ரம் தி டேட்டம் லைன். இந்த லைனுக்கு பேர் டேட்டம் லைன் சொல்லுவாங்க. வி கேன் சே இட் கிரவுண்ட். கிரவுண்ட்ல இருந்து என்ட்ரி போர்ஷன், அதாவது செக்ஷன் 1 வந்து ஒரு ஹைட்ல இருக்கும், அது வந்து H1. அதே மாதிரி எக்ஸிட் அது வந்து இன்னொரு ஹைட்ல இருக்கும், H2. சரிங்களா? இது உள்ள என்டர் ஆகக்கூடிய ஃப்ளூயிடோட ப்ரெஷர் என்ன அப்படின்னா P1, எக்ஸிட் ஆகக்கூடிய ஃப்ளூயிடோட ப்ரெஷர் என்ன அப்படின்னா P2, அண்ட் வெலாசிட்டி V1, எக்ஸிட்டோட வெலாசிட்டி V2, ஏரியா A1 அண்ட் எக்ஸிட்டோட ஏரியா A2. ஸோ இதான் வந்து அந்த டயக்ராம். ஒரு வேரியிங் கிராஸ் செக்ஷன் உள்ள ஒரு பைப்பு, அதோட என்ட்ரியும் எக்ஸிட்டும் டிஃப்ரெண்ட் ஹைட் இருக்கு ஃப்ரம் தி கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். தென் தீஸ் ஆர் தி நோட்டேஷன். ஓகே, இப்போ என்னென்ன அசம்ஷன்லாம் மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா the flow is steady. ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அந்த உள்ள இருக்க ஃப்ளூயிடோட டென்சிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அதாவது எவ்வளவு டைம் அதுல ஃப்ளோ ஆனாலும் அதுல டென்சிட்டி என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் அசம்ஷன். செகண்ட் என்ன அப்படின்னா the fluid is a ideal fluid. ஐடியல் ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்னா விஸ்காசிட்டி ஜீரோ. அதாவது அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது அதுக்கு இன்டர்னலா எந்த ஃபிக்ஷனும் அதோட ஃப்ளோவுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆக்ட் ஆகுது. ஸோ விஸ்காசிட்டி ஜீரோ. அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னா ஃப்ளோ இஸ் அன் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ. அதாவது டென்சிட்டி த்ரூ அவுட் த ஃப்ளூயிட் கான்ஸ்டன்டா இருக்கும். எந்த ரீஜியன்லையும் டென்சிட்டி ஹையராகவோ இன்னொரு ரீஜியன்ல கம்மியாவோ இருக்காது. த்ரூ அவுட் த ஃப்ளூயிட் தி டென்சிட்டி வில் பி கான்ஸ்டன்ட். அண்ட் ஃபோர்த் அசம்ஷன் இஸ் தி ஃப்ளோ இஸ் அலாங் எ ஸ்ட்ரீம் லைன் அண்ட் இர்ரொட்டேஷனல். அதாவது ஒரு ஸ்ட்ரீம் லைன்ல ஃப்ளோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் பார்த்துக்கோங்க. இது பாத்தீங்க அப்படின்னா இதோட ஃப்ளோ வந்து இந்த ஸ்ட்ரீம் லைன்ல இருக்கு. இதுல வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. டைரக்டா வெர்டிகல் ஆகி டக்குன்னு ரைட்ல திரும்புற மாதிரி இந்த மாதிரி ஃப்ளோல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. இந்த மாதிரி சிங்கிள் ஸ்ட்ரீம் லைனா எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளோ இருக்கும். அண்ட் இர்ரொட்டேஷனல், அதுல வந்து ஃப்ளோ வந்து டர்புலண்டாகவும் அப்படிலாம் மாறாது. சரிங்களா? அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா தெர் இஸ் அ கண்டினியூஸ் ஃப்ளோ அண்ட் வெலாசிட்டி இஸ் யூனிஃபார்ம். அதாவது தெர் இஸ் நோ ஆக்சலரேஷன். இந்த பைப்ல ஃப்ளோ ஆகிற ஃப்ளூயிடோட ஆக்சலரேஷன் ஜீரோ. யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்கும். இப்போ வெலாசிட்டி ரைஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அந்த ரைசிங் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மா இருக்கும். ஸோ ஆக்சலரேஷன் வில் பி ஜீரோ. அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன், ஒன்லி ப்ரெஷர் அண்ட் கிராவிட்டி ஆர் பிரசன்ட். நோ எனர்ஜி கேன் பி ஆடட் ஆர் எக்ஸ்டர்னல் ஃப்ரம் தி ஃப்ளூயிட். அதாவது எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி ஃப்ளூயிட். அதாவது ஃப்ளூயிட்ல வந்து ப்ரெஷர் இருக்கும், நம்ம இன்லெட்ல அப்ளை பண்ற ப்ரெஷர் இருக்கும், அண்ட் கிராவிட்டி இருக்கும். டவுன்வர்ட்ஸ், டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ரெண்டை தவிர எந்த எனர்ஜியையும் நீங்க அந்த ஃப்ளூயிடுக்கு கொடுக்கவோ இல்லை அதுல இருந்து எடுக்கவோ முடியாது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அசம்ஷன். இந்த அசம்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல கேட்பாங்க. ISRO இருக்கட்டும், இல்லை வந்து TRPயா இருக்கட்டும், SSC இருக்கட்டும், இல்லைன்னா கேட் எக்ஸாமா இருக்கட்டும். இந்த பெர்னலிஸ் ஈக்குவேஷனோட அசம்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதை ஈக்குவேஷன் எதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நார்மலி the equations are solved based on three energy formula. இதெல்லாம் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி, செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ப்ரெஷர் எனர்ஜி. இந்த மூணு எனர்ஜி ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை சால்வ் பண்ணியிருக்காங்க. கைனட்டிக் எனர்ஜி என்ன பண்ணணும் ஆல்ரெடி ஸ்கூல்ல படிச்சிருப்போம். கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv². அதான் வந்து கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா. ஸோ பெர் மாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெர் மாஸ் அப்படின்னா ½ mv² டிவைடட் பை மாஸ். அப்போ மாஸ் மாஸ் கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ½ v² மட்டும் இருக்கும். ஸோ 1 kg மாஸுக்கு அதோட கைனட்டிக் எனர்ஜி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ½ v² இருக்கும். மாஸ் வந்து 1 kg, அது பெர் யூனிட் மாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. அதே பெர் யூனிட் வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிவைடட் பை வால்யூம். இப்போ இந்த விஐ இந்த விஐ அடிச்சிடக்கூடாது. ஏன்னா மேல இருக்கிறது வந்து ஸ்மால் வி, அதாவது நியூமரேட்டர்ல இருக்கிறது என்ன அப்படின்னா வெலாசிட்டி. தென் டினாமினேட்டர்ல இருக்கிறது என்ன அப்படின்னா வால்யூம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பெர் யூனிட் வால்யூம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா
மேல உள்ள வியையும் கீழே உள்ள வியையும் கேன்சல் பண்ணிடக்கூடாது. திஸ் ஒன் இஸ் வெலாசிட்டி அண்ட் த டினாமினேட்டர் ஒன் இஸ் வால்யூம். ஓகே, இதை எப்படி நான் சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன் அப்படின்னா, நமக்கு ஒன்று தெரியும், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பெர் வால்யூம். ஸோ இங்க மாஸ் இருக்கு, தென் வால்யூம் இருக்கு, மாஸ் பெர் வால்யூம். இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டென்சிட்டி ரோ அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டேன். சரிங்களா? ஸோ பெர் யூனிட் வால்யூம்க்கு கைனெட்டிக் எனர்ஜி என்ன அப்படின்னா ஆஃப் ரோ வி ஸ்கொயர். இந்த விங்கிறது ஸ்மால் வி, அதாவது வெலாசிட்டி வேல்யூ. சரிங்களா? அதாவது கைனெட்டிக் எனர்ஜினா என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோ அதுல இருக்க எனர்ஜி, அது ஜென்ரேட் பண்ற எனர்ஜி தான் கைனெட்டிக் எனர்ஜி. இந்த ஃப்ளூயிட் விங்கிற வெலாசிட்டியில டிராவல் ஆகும்போது, அதாவது எம் மாஸ் இருக்கிற ஃப்ளூயிட் விங்கிற வெலாசிட்டியில டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதோட கைனெட்டிக் எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா அது ஆஃப் எம் வி ஸ்கொயர். ஸோ மாசம் வந்து 1 kgன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப் வி ஸ்கொயர். ஒரு யூனிட் வால்யூம்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப் ரோ வி ஸ்கொயர். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா. அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மீனிங் என்ன அப்படின்னா ஒரு சர்டைன் ஹைட்ல இருந்து அலாங் த கிராவிட்டியோ இல்ல அகைன்ஸ்ட் த கிராவிட்டியோ ஒரு ஃப்ளூயிடோ ஃப்ளோ ஆகுது, இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிராவல் ஆகுது அப்படின்னா அதுல பொட்டன்ஷியல், அதோட நிலைத்தன்மையில இருக்க ஆற்றலுக்கு பேர் என்ன அப்படின்னா நிலை ஆற்றல் மோனா பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜிங்கிறது இயக்க ஆற்றல். ஒரு பொருள் வந்து வெலாசிட்டியில வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, இயங்கிட்டு இருக்கு, அந்த ஆற்றலுக்கு பேர் என்ன அப்படின்னா இயக்க ஆற்றல். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் நிலையா ஒரு இடத்துல இருக்கு, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிம்போ. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சின்ன வயசுல ஃபார்முலா படிச்சுப்போம். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஹெச். ஸோ எம்ஜிஹெச் அதே மாதிரி நம்ம ஃபார் யூனிட் மாஸ் பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஹெச் டிவைடட் பை எம் போட்டோம் அப்படின்னா எம் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும் அப்படின்னா ஜிஹெச் மட்டும் இருக்கும். சரிங்களா? அதே பெர் யூனிட் வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா சேம் எம்ஜிஹெச் டிவைடட் பை வால்யூம் கேபிட்டல் வி. ஸோ அகைன் எம்ஜிஹெச் டிவைடட் பை கேபிட்டல் வால்யூம். மாஸும் வால்யூமும் சேர்ந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ரோ ஆயிரும். ஸோ ரோ ஜிஹெச் அதுதான் என்ன இருக்கும் மீதி இருக்கும். ஸோ கைனெட்டிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் உள்ள ஃபார்முலா பெர் யூனிட் மாஸ் எப்படி இருக்கும், பெர் யூனிட் வால்யூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே ப்ரெஷர் எனர்ஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைக் சேம். ப்ரெஷரோட ஃபார்முலா நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ரெஷரோட ஃபார்முலா லோடு பை ஏரியா, எஃப் இஸ் எஃப் பை ஏ, பி இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ, லோடு பை ஏரியா. தென் லோடு எஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டு ஏரியா அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து ஒர்க்கா கன்வெர்ட் பண்ற ஃபோர்ஸ், அதாவது ஃப்ளூயிட்ல வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, அதனால ஃப்ளூயிட் இதான் அந்த ஃப்ளூயிட் வச்சுக்கோ, இதான் அந்த ஃப்ளூயிட் பார்ட்டிகல். இதுல வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, இந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த போர்ஷன்ல இருந்து இந்த போர்ஷனுக்கு மூவ் ஆயிருக்கு, டிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா மூவ் ஆயிருக்கு. ஸோ எஃப்ங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி டிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னா என்னோட ஒர்க் டன் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒர்க் டன் ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் டிராவல்டு. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன், அதாவது எஃப் இஸ் ஈக்குவல் டு பி இன்டு ஏ, இந்த ஈக்குவேஷன்ல என்ன பண்றேன் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இன்டு டயமீட்டர் போடுறேன், அதாவது டிஸ்டன்ஸ் போடுறேன். அதே மாதிரி ரைட் சைட்லயும் இன்டு டிஸ்டன்ஸ் போடுறேன். போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா எஃப் இன்டு டி கிடைச்சது. எஃப் இன்டு டி என்ன அப்படின்னா ஒர்க் டன். சரிங்களா? ஸோ ஒர்க் டன் எடுத்துக்கிட்டேன். இதுல ஏ இன்டு டி பாத்தீங்க அப்படின்னா ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ். ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா வால்யூம், அதாவது கேபிட்டல் வி. ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டு வால்யூம். ஒர்க்கும் எனர்ஜியும் நமக்கு என்ன அப்படின்னா ஈக்குவலா எடுத்துக்கலாம். நம்ம மெக்கானிக்ஸ்ல படிச்சாலே தெரியும் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல். அதாவது ஒரு ஒர்க்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஒர்க்குக்கும் நீங்க யூனிட் பாத்தீங்க அப்படின்னா நியூட்டன் மீட்டர் தான், எனர்ஜிக்கும் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா நியூட்டன் மீட்டர் தான். ஸோ இந்த ஒர்க்கு தான் என்ன அப்படின்னா அந்த வாட்டர்ல இருக்கிற ப்ரெஷர் எனர்ஜி. ஏன்னா நீங்க ப்ரெஷர் அப்ளை பண்றதால தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாட்டர் மூவ் ஆகிருக்கு. ஸோ வாட்டர் செஞ்சிருக்க வேலை தான் என்ன அப்படின்னா அந்த வாட்டருக்கு உள்ள எனர்ஜி. சரிங்களா? வாட்டர்னு சொல்லிட்டு ஃப்ளூயிடுக்குள்ள எனர்ஜி. ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டு வால்யூம் பி இன்டு வி. ஸோ இதை யூனிட் மாஸுக்கு பார்த்தா அப்படின்னா பிவி டிவைடட் பை எம். சரிங்களா? பி கேபிட்டல் வி டிவைடட் பை எம். மாஸ் பெர் வால்யூம் தான் டென்சிட்டி, அப்படி தானே? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வியை வந்து டினாமினேட்டருக்கு கொண்டு வரேன், எம் பை வி அப்படின்னு கொண்டு வரேன். எம் பை வின்னு போட்டேன் அப்படின்னா ப்ரெஷர் பை ரோ, அதாவது வியை வந்து கீழே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எம் டிவைடட் பை வால்யூம், அதுதான் என்ன அப்படின்னா டென்சிட்டி. ஸோ உங்களுக்கு யூனிட் மாஸுக்கு ப்ரெஷர் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ரெஷர் பி டிவைடட் பை டென்சிட்டி ரோ. இதே யூனிட் வால்யூமுக்கு பாத்தீங்க அப்படின்னா டிவைடட் பை வால்யூம் போடுவீங்க, வால்யூம் கேன்சல் ஆகி வெறும் ப்ரெஷர் மட்டும் இருக்கும். ஸோ எனர்ஜி ஆஃப் ப்ரெஷர் பெர் யூனிட் வால்யூம்ங்கிறது என்ன அப்படின்னா ப்ரெஷர் தான். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி 3 டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் இன்வால்வ் இன் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன்.
ஸோ பெர்னோலி இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, பெர்னோலி சொல்றது the summation of all the three energy, pressure energy, kinetic energy and potential energy, இது வந்து throughout the flow constant அப்படின்னு சொல்றாரு. எந்த இடத்துல அந்த பைப்ல எந்த இடத்துல நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த ப்ரெஷர் எனர்ஜியோ கைனட்டிக் எனர்ஜியோ பொட்டன்ஷியல் எனர்ஜியோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் எனர்ஜி ஃபார்ம் கொண்டு வரேன். எனர்ஜி ஃபார்ம், ப்ரெஷர் ஃபார்ம், ஹெட் ஃபார்ம்னு இருக்கு. ஏன் 3 ஃபார்மா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த ஹெட் ஃபார்ம் அப்படிங்கறத நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு அது ப்ரெஷர் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணோம், பெர் வால்யூம் அப்படின்னு போட்டோம்ல, அதுதான் என்ன அப்படின்னா ப்ரெஷர் ஃபார்ம். பெர் எனர்ஜி நான் பெர் மாஸ்ன்னு போட்டோம்ல, அதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி ஃபார்ம். இங்க பாருங்க, பெர் மாஸ்ன்னு போட்டிருப்பீங்க. பெர் மாஸ் வந்து ரோ பி பை ரோ. இதுல பெர் மாஸ் வந்து ஜிஹெச், இதுல பெர் மாஸ் வந்து ஆஃப் இ ஸ்கொயர். ஸோ பி பை ரோ ஆஃப் இ ஸ்கொயர் பிளஸ் ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதாவது இந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அதாவது பெர் மாஸ் போட்ட ஈக்குவேஷன். அதே மாதிரி ப்ரெஷர் ஃபார்ம்னு பாத்தீங்க அப்படின்னா பெர் வால்யூம் போட்டது. பெர் வால்யூம் போட்டா கேபிட்டல் பி, தென் ரோ ஜிஹெச் அண்ட் ஆஃப் ரோ வி ஸ்கொயர். கேபிட்டல் பி ஆஃப் ரோ வி ஸ்கொயர் பிளஸ் ரோ ஜிஹெச். இதுதான் என்ன அப்படின்னா ப்ரெஷர் ஃபார்ம். ஹெட் ஃபார்ம்ங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுங்க அப்படின்னா டிவைட் பை ரோ ஜிஹெச் போட்டுங்க. ரோஜி டிவைட் பை ரோஜி டிவைட் பை ரோஜி அண்ட் டிவைட் பை ரோஜி. ரோஜி ரோஜி கேன்சல் ஆயிரும், ரோ ரோ கேன்சல் ஆயிரும், இல்ல ரோஜி வந்து அப்படியே இருக்கும். ஸோ பி பை ரோஜி 1/2g வி ஸ்கொயர் பிளஸ் ரோஜி ரோஜி கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஹச் மட்டும் மீதி இருக்கும். புரியுதுங்களா? அதாவது என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, லைக் டிவைட் பை வந்து ரோஜி மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் என்ன அப்படின்னா ஹெட் ஃபார்ம் ஈக்குவேஷன். அதாவது உங்க பெர்னோலிஸ் ஈக்குவேஷனை இந்த ஃபார்ம் ஆஃப் ஹெட்ல எழுதிருப்போம். அதாவது ஹெட்டுங்கிறது மட்டும் செப்பரேட்டா தனியா இருக்கும். சரிங்களா? பிங்கிறது செப்பரேட்டா தனியா இருந்தா அது வந்து என்ன அப்படின்னா ப்ரெஷர் ஃபார்ம். ஆஃப் வி ஸ்கொயர் எனர்ஜி தனியா இருக்கிறப்போ அது வந்து எனர்ஜி ஃபார்ம். ஸோ இதுல ஹெட் தனியா இருக்கும், அதனால ஹெட் ஃபார்ம் எடுத்துக்கிறோம். இதை ஏன் இப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம இதுதான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடிக்கடி நம்ம ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் அந்த ப்ராப்ளம். ப்ராப்ளம் ரீட் பண்ணலாம். ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a water is flowing through a pipe. A water is flowing through a pipe having diameters of water is flowing through the pipe having diameters of 20 centimeter and 10 centimeter. அதாவது a water is flowing through a pipe having diameters 20 centimeter and 10 centimeter at section 1 and section 2 respectively. அதாவது அதே தான் அந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. செக்ஷன் 1ஓட டயமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 2ஓட டயமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் பைப் இஸ் 35 லிட்டர் பர் செகண்ட். உள்ள ஃப்ளோ ஆகுற ஃப்ளோ ரேட், அதாவது கியூவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 லிட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்கு. இந்த பைப்ல ஃப்ளோ ஆகிற ஃப்ளூயிடோட டிஸ்சார்ஜ் வேல்யூ, அதாவது ரேட் ஆஃப் ஃப்ளோவோட வேல்யூ 35 liters per second. Then section 1 எப்படி இருக்கு அப்படின்னா 6 மீட்டர் above the datum line. அதாவது datum லைன்ல இருந்து 6 மீட்டர் உயரத்துல என்ன இருக்கு அப்படின்னா செக்ஷன் 1 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் செக்ஷன் 2 எப்படி இருக்கு அப்படின்னா 4 meters above. செக்ஷன் 2 எங்க இருக்கு அப்படின்னா datum லைன்ல இருந்து 4 மீட்டர் above இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then if the pressure is at 39.24 Newton per centimeter square at section 1, அதாவது செக்ஷன் 1ல ப்ரெஷர் எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 39.24 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா அட் செக்ஷன் 2ல என்ன ப்ரெஷர் இன்டென்சிட்டி இருக்கும், P2ஓட வேல்யூ என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூசிங் தி பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் அண்ட் யூசிங் த கண்டினியூட்டி ஈக்குவேஷன். கண்டினியூட்டி ஈக்குவேஷனை பத்தி ஐடியா இல்லை அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட் நீங்க வந்து ப்ரீவியஸ் வீடியோ என்ன அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. அதுல அதுக்கான டெரிவேஷனும் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்ல கண்டினியூட்டி ஈக்குவேஷனையும் பெர்னோலிஸ் ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெரைவ் பண்ண போறோம். ஓகே, இப்போ கிவன் டேட்டா என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கலாம். கிவன் டேட்டா சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சம்ல வந்து டயமீட்டர் செக்ஷன் 1ஓட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு அப்படின்னா 20 சென்டிமீட்டர். அதை மீட்டரா மாற்றணும் அப்படின்னா 0.2 மீட்டர். அதே மாதிரி செக்ஷன் 2ஓட டயமீட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 10 சென்டிமீட்டர். மீட்டரா மாற்றோம் அப்படின்னா 0.1 மீட்டர்.
தென் ப்ரெஷர் அட் செக்ஷன் 1 கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் இன்டென்சிட்டி அட் செக்ஷன் 1 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 39.24 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்ம எல்லாமே மீட்டர்ல வைக்கணும். இதை நியூட்டன் பெர் மீட்டர்ல மாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து யூனிட் கன்வர்ஷன். 1 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் 4 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ 39.24 இன்ட்டு 10 பவர் 4 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ யூனிட் கன்வர்ஷன் தெளிவாக இருந்துக்கணும். தென் டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. டிஸ்சார்ஜ்ங்கிறது கண்டினியூட்டி ஈக்குவேஷன் படி N3யும் Xc2 சேம் தான். ஸோ Q1 இஸ் ஈக்குவல் டு Q2 இஸ் ஈக்குவல் டு Q. எப்படி அப்படின்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன் படி டிஸ்சார்ஜ் வந்து ஃப்ளோ ரேட் வந்து த்ரூ அவுட் த பைப் சேமா தான் இருக்கும். எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு Q இஸ் ஈக்குவல் டு 35 லிட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் யூனிட் கன்வர்ஷன் பண்ணணும். மீட்டர் கியூப் பெர் செகண்டா மாற்றணும். ஸோ இது என்ன யூனிட் கன்வர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் கியூப் பெர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர் பெர் செகண்ட். அப்படின்னா 1 liter per second is equal to 10 power minus 3 meter cube per second. அப்போ 35 into 10 power minus 3 meter cube per second. ஸோ இதான் என்ன அப்படின்னா அந்த யூனிட் கன்வர்ஷன். ஓகே ஃபைன். இப்போ யூனிட் கிவன் டேட்டா அண்ட் யூனிட் கன்வர்ஷன் போட்டாச்சு. நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா P2 அதாவது செக்ஷன் 2ல இருக்கிற ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can divide the sum into 2 parts. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன் பண்ணி இனிஷியலா ஒரு பார்ட் சால்வ் பண்ணி முடிச்சுக்கலாம். தென் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ரிமைனிங் பார்ட்டை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்றேன். பை யூசிங் தி கண்டினியூட்டி ஈக்குவேஷன். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா அட் செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 the flow rate will be equal. டிஸ்சார்ஜ் என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். A1 V1 is equal to A2 V2. இதுதான் வந்து என்ன அப்படின்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு அன்னோன் டேட்டாவை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் டயமீட்டரை வச்சு ஏரியா 1 கண்டுபிடிச்சிடலாம். டயமீட்டர் 2 வச்சு ஏரியா 2 கண்டுபிடிச்சிடலாம். தென் ஒரு டிஸ்சார்ஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஒரு வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். தென் ரிமைனிங் வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ A1 இஸ் ஈக்குவல் டு டயமீட்டர் 1. டயமீட்டர் 1 என்ன அப்படின்னா 20 சென்டிமீட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு 0.2 மீட்டர். ஸோ 0.2 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியாவோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 0.031 per மீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து ஏரியா 1ஓட வேல்யூ. ஏரியா 2க்கு வந்து டயமீட்டர் 2ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் மீட்டரா மாற்றணும் அப்படின்னா 0.1 மீட்டர். ஸோ 0.1 சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு ஏரியா 2ஓட ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 0.0078 மீட்டர் ஸ்கொயர். தென் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம யூனிட் கன்வர்ஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது 35 into 10 power minus 3 மீட்டர் கியூப் பெர் செகண்ட். 10 power minus 3 தான் வந்து 0.035 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ Q is equal to A1 into V1. சரிங்களா? A1 ஓட வேல்யூ 0.314 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அண்ட் Q1 ஓட வேல்யூ 35 into 10 power minus 3 or 0.035 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் V1 இருக்கு, இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 0.035 divided by 0.0314. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 1.114 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் என்ன அப்படின்னா வெலாசிட்டி 1. இப்போ கண்டினியூட்டி ஈக்குவேஷன் A1 V1 is equal to A2 V2 இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி V1 கண்டுபிடிச்சாச்சு ஆல்ரெடி. தென் இது மூலமா என்ன பண்ணலாம் V2 கண்டுபிடிக்கலாம். ஸோ A2 கீழே கொண்டு போனீங்க அப்படின்னா A1 V1 divided by A2 அப்படின்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. A1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 0.0314. V1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1.114 மீட்டர் பர் செகண்ட் டிவைட் பை A2ஓட வேல்யூ என்ன பார்த்தீங்க அப்படின்னா 0.0078 மீட்டர் ஸ்கொயர். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா V2 அதாவது வெலாசிட்டி அட் 2 நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கிடைக்குது. சரி, இப்போ நம்ம எதுக்கு சார் இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டேர்ம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பெர்னோலி ஈக்குவேஷன் நமக்கு இருக்க டேர்ம் என்ன அப்படின்னா ப்ரெஷர் இருக்கு, டென்சிட்டி, கிராவிட்டி, வெலாசிட்டி, ஹைட் வேல்யூ, ஹெட் வேல்யூ. சரிங்களா? ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. ப்ரெஷர் வந்து நமக்கு P1 வேல்யூ கொடுத்துருக்காங்க. வாட்டரோட டென்சிட்டி தெரியும்,
கிராவிட்டி வேல்யூ தெரியும். ஸோ V1 நமக்கு தெரிஞ்சாதான் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம அன்னோன் ப்ரெஷர் அட் செக்ஷன் 2 என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பெர்னலிஸோட கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ல P1 டிவைடட் பை ρg, P1 ஓட வேல்யூ 39.24 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்ம நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரா மாற்றதுக்கு அப்புறம் 39.24 into 10⁴ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் மாத்தியாச்சு. ஸோ P1 ஓட வேல்யூ என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். வாட்டரோட டென்சிட்டி என்ன அப்படின்னா 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப், சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. கிராவிட்டி 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அண்ட் வெலாசிட்டி V1 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. கிராவிட்டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஹைட் 1, அதாவது செக்ஷன் 1 வந்து டேட்டம் லைன்ல இருந்து 6 மீட்டர் உயரத்துல இருக்கு. டேட்டம் இருந்து செக்ஷன் 2 வந்து 4 மீட்டர் உயரத்துல இருக்கு. ஸோ 6 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், H2க்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். V2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. டென்சிட்டி வேல்யூ, கிராவிட்டி வேல்யூ, V2 வேல்யூ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. எது மட்டும் அன்னோனா இருக்கும் அப்படின்னா P2 மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா அன்னோனா இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா P2 ஓட வேல்யூ 4,02,575.42 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மாதிரி என்ன பண்ணோம், நம்ம யூனிட் கன்வர்ஷன் பார்த்தோம். அதாவது யூனிட் கன்வர்ஷன் பார்க்கும்போது 1 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10⁴ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம மீட்டர்ல வச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ உனக்கு ஆன்சர் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல தான் கிடைக்கும். தென் 10⁻⁻4 போட்டீங்க அப்படின்னா 40.2575, அதை நான் 26 போட்டிருக்கேன். அதை வந்து நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல எழுதியிருக்கேன். அப்படின்னா சம்ல வந்து ப்ரெஷர் 1 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல கொடுத்துருக்காங்க. அதனால நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல என்ன பண்ணியிருக்கேன், நோட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் சால்வ் தி ப்ராப்ளம் பை யூசிங் தி பெர்னோலிஸ் ஈக்குவேஷன்.